2 பேர் பிடிச்சு இழுத்தா எப்படிங்க? பசங்க என்னையும் சேர்த்துக்கங்களா? வேண்டாங்க ஐயா, கை கால் சுலுக்கிக்கும். வயசான காலத்துல என்னத்துக்குங்க? யாருக்குடா வயசாகி போச்சு? எனக்கா? பாக்கலாமா? நீங்க 3 பேர் ஒரு பக்கம் நில்லுங்க, நான் ஒரு பக்கம் நின்னு பாடி வர்றேன். என்ன பிடிச்சு போடுங்க பாக்கலாம். அதுக்கு இல்லைங்க, இவனுங்க விட்டு விட்டு இழுப்பானுங்க. நான் தான் கொய்யன் நல்ல முத்து பேரன் வெள்ளி பெரம்பெடுத்து விளையாட வந்தா தங்க பெரம்பெடுத்து தாலி கிட்ட வந்தா கபோதி என்ன விட்டு விட்டு எழுப்பாங்க. பாருங்க. பசங்க திடீர்னு கொய்ய மண்டைய போட்டா எல்லாம் எப்படி அழுவிங்கன்னு பார்த்தேன்டா. என்ன பாரு போச்சுங்க. இனிமே விளையாட்டு கூட இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. செய்யலிங்கோ செய்யலிங்கோ. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு போறேன்ப்பா. சொல்ல மறந்துட்டேனே, இந்த 5 வருஷத்துல நான் வாங்கின பரிசுகளுக்காக எங்க காலேஜ்ல பெரிய பாராட்டு விழா நடத்துறேங்கப்பா. காலேஜ்ல இருந்து தந்தி வரும், நீங்களும் அம்மாவும் வந்துடணும்ப்பா. கண்டிப்பா. எப்பா நீங்க வர்றப்போ பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு பட்டு சட்டை போட்டு வரணும்ப்பா. அம்மா நீங்க பல பெரிய ஜரிகை போட்ட புடவை கட்டிட்டு வரணும். இப்படி தேவையில்லாத போலி கௌரவத்தை எல்லாம் நீ ஏன் தான் ஒரு புரியும் எனக்கு புரியறதில்லை. என்னங்க நீங்க? நாம அப்படி போனா தானே அவனுக்கு கௌரவம். சரிப்பா, உங்க அம்மா சொல்லிட்டா அப்படியே வர. இப்பதான் எங்க அப்பா. ஐயா, எக்ஸ்எம்பி சுருளிவேல் கவுண்டர் மறுபடியும் எலெக்ஷன் நிக்கிறாராம். 10 பட்டி ஓட்டு அவருக்கே வேணுமா? அத பத்தி கேட்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு எப்ப வரலான்னு கேட்டு சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்காரு. அது சரி, சொந்தக்காரங்கிற முறையில வந்தா தானே வீட்டுக்கு வரலாம். அதான் அவர் ஓட்டு கேட்கிறாரு, ஆலமரத்தடிக்கு வர சொல்லு. ஆகவே நான் சொல்லுகிறேன், தோழர்களே, தோழியர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வெள்ளம் போல் கூடியிருக்கும் பெரும் மக்களே, தனியாக வந்திருப்பவர்களே, குடும்பத்தோடு வந்திருப்பவர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த சுருளிவேல் கவுண்டர் அவர்களுக்கே அளிக்க வேண்டும் என்று என் சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கிறேன். என்னங்க பூசணிக்காய பார்த்து பேசுறாங்க? தேர்தல் கூட்டத்துல பேசி பழகுது. தலைகள் இருந்தா தான் பேசுவேன்னு சொல்லுச்சு. நம்ம தோட்டத்துலதான் பூசணிக்காய் எல்லாம் தர மாதிரி தெரியுது. அதனாலதான் இங்க கொண்டாந்து விட்டுட்ட பேசி பழகட்டும்னு. யாருங்க இது? என்ன ஜெயிக்க வைக்க வந்த தாய் குலத்தின் பிரதிநிதி. தாய் குலமா? பார்த்தா பையன் மாதிரி இருக்குது. இப்பதான் வித்தியாசமே தெரியுது இல்லையா? என்ன? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, நான் எப்படி தாய் குலத்தின் பிரதிநிதி ஆக முடியும்? அதானே, பெண்கள் எல்லாமே தாய் குலத்தின் பிரதிநிதி தானே. அப்படின்னா நம்ம வீட்டு வேலைக்காரி கூட தாய் குலத்தின் பிரதிநிதி தானே? அவளும் தான். அதனாலதான் நீ தினம் அவ மடியிலேயே தலை வச்சு தூங்குறியா? என்னங்க இது? உங்க பொண்ணு எதிர்கட்சிக்காரங்களுக்கு வேண்டிய பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குது. அட சும்மா இருப்பா, டிரைவர் வண்டி எடு, பெரிய கவுண்டர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அடையே சும்மா இருக்கவே சொல்ல. சொல்ற மச்சான், நம்ம ஊர் ஏரியில வருஷத்துக்கு 10 மாசமாவது தண்ணி நிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணும். அவ்வளவுதானுங்களே. ஆளியார் மெயின் வாய்க்கால்ல இருந்து ஒரு சைடு வாய்க்கால வெட்டி விட்டுட்டு கழுத கடன்னா கடந்துட்டு போகுது. கழுதை இப்பவே நிறைய கிடக்கு. எனக்கு ஓட்டு இருக்கு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல இப்ப 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது. அதுல 10ஆம் வகுப்பு வரைக்கும் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க. இது என்னங்க பிரமாதம்? 2 லட்சத்துல ஒரு கட்டடத்தை கட்டி 10 வாத்தியார் பசங்களை போட்டு நொறுக்கி போடுறேன். என்னங்க இது? வாத்தியார பசங்களா கிட்டீங்க? எனக்கு ஓட்டு இருக்கு. 10 வாத்தியார் சாருங்க போடுறேன். அப்புறம் எதுக்கும் உதவாத அடிமாடுகளை வாங்கிட்டு வந்து அது தோலை உரிச்சு அதை பதனறதுக்கு ஒரு தொழிற்சாலையும், பக்கத்துல காடுகள் இருக்கிறதுனால அந்த மரங்களை எல்லாம் வெட்டி அறுக்கிறதுக்கு ஒரு அருவம் இல்லோ இந்த ஊர்ல கட்ட போறதா பேச்சு அடிபடுது. தோல் பதனிடுற தொழிற்சாலை, மரம் இருக்கிற மில்லு லாபகரமான தொழில் தானே. அதை நானே கட்டி. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. அப்படி எந்த ஒரு தொழிற்சாலையும் இந்த கிராமத்துல கட்டக்கூடாது. என்னது கட்டக்கூடாதா? தோல் பதனிட்டு வெளியே விடுற கழிவு நீர் பூமியை கெடுத்து போடுது. மரங்களை எல்லாம் வெட்டா மழை அழியோட நின்று போயிடும். அப்ப நாட்டுல தொழிற்சாலையே கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆனா விவசாயத்துக்கு உதவாத தரிசு நிலம் எவ்வளவோ இருக்கியா, அங்க கொண்டுட்டு போய் தொழிற்சாலை கட்டுக்கிற யார் வேணாங்கிறா? இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற அத்தனை நிலமும் பொண்ணு.
இதுல ஒருபடி மண்ணு கூட விடாகிறது இந்த கிராமம் ஒத்துக்காது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க 10 பட்டி ஓட்டும் என் பொட்டியில விழணும். அதுக்கு நீங்க ஒருத்தர் வாக்கு கொடுத்தா போதும். நான் ஒருத்தன் என்ன இந்த ஊரையே சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றேன். ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யணுமே. இந்தாங்க, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன எழுதி இருக்கு? இப்ப சொன்னீங்களே உறுதிமொழிகள், அதெல்லாம் இந்த 5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றுறேன். அப்படி நிறைவேற்ற முடியாம போனா இந்த கிராமத்துக்கு 50,000 ரூபாய் அபராதம் கட்டுறேன்னு எழுதிருக்கு. 50,000 கொடுக்கறதா? நல்லா இருக்க. ஏரி, பள்ளிக்கூடம், ரோடு இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஊருக்கு ஊரு உறுதிமொழி கொடுக்கறதா? அதுக்காக ஒவ்வொரு கிராமத்துக்கு 50,000 கொடுத்தா 5 வருஷத்துல நான் என்ன கதியாகிறது? ஏங்க பழசு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே கலைக்கு போடுறேன், நொடிக்கு போடுறேன், நானும் ஆச்சு விடுங்க அப்படி நீங்க அம்பிட்டு தானா? அதெல்லாம் தேர்தல் நேரத்துல சொல்லுறா கேனே. இனிமே அதெல்லாம் நடக்காதுங்க. 2 தடவை உங்க பேச்ச கேட்டு ஏமாந்தது போதும். இதுதான் உங்க முடிவுங்களா? ஏன் முடிவு இல்லையா, ஊர் முடிவு. சம்மதிக்கோன்றேன். இதுல 10,000 இருக்கு. முக்கியமான பயல்களுக்கு 1-2 கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு எதிரா ஒரு பய மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க பொட்டியில ஓட்டு விடுவாது. உங்க பணம் தாங்கி ஒழுங்கும். இதுவும் ஒரு பொழப்பம். கேனம். எனக்கே வெக்கமா இருக்கு. ஏன் ஓட்டு கொடுக்கல? ஏன் ஓட்டு கொடுக்கல? அயோக்கிய பசங்க, நான் ஜெயிச்சு வந்து உங்களை எல்லாம் அப்பா அம்மா, தம்பி கிட்டே தந்தி வந்திருக்கு. சந்தியா வாங்கி பண்றேன். நன்றாது. ஏற்கனவே பிரிச்சிருக்கு. ஆமாப்பா, தபால்காரையே பிரிச்சு படிக்க சொன்னேன். உங்களை கோயம்புத்தூருக்கு உடனே வர சொல்லிக்குதான் இல்லையா காளி? இல்ல, வேற என்னடா? என்னையும் கூட கூட்டி வர சொல்லி இருக்கு. என்னங்க என்னங்கோய், ஓய். எனக்கு இந்த சேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பட்டா இருக்கு. என்னங்க இது, எங்கேயோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நல்லா பார்த்துட்டு தான் சொல்றேன். சீலை மட்டுமா நல்லா இருக்கு? இத்தனை வயசுக்கு மேல உன் உடம்பு நல்லதா இருக்கு. இவ்வளவு நேரம் கண்ணாடிய பாத்தீங்க, இஷ்டமா இல்ல? என்ன வைக்க நேர்ல பாக்குறதுக்கு தான் வைக்க கண்ணாடியில பாக்குறதுக்கு. நேரமாச்சு, வாங்க. இல்ல, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் பாக்குறேன், தம்பி வந்ததுல இருந்து அடுப்பங்கரையும் கை மாறிக்கிய தவிர புருஷன் என்ன கல்யாணம் கவனிச்சியா? காலையிலும் பேரக்குறையும் போதுதான் கொடுத்தியா? முதல்ல புள்ளைய பார்க்க டவுனுக்கு போறோம், வெறுங்கையோட போறது. அதனாலதான் இதெல்லாம். என்ன இது? உன் மகனுக்கு மட்டுமா இல்ல ஊருக்கே கொடுக்க போறியா? அவாரா ஊருக்கு திருமண சோடு விரிச்சு படுக்க போறாங்க. அவன் இதெல்லாம் பாட்டில் அதெல்லாம் தேனும் தினமாவும். ஏனும் தினமாவும். உன் மகன் காலேஜ்ல படிக்கிறானா இல்ல வள்ளிக்கூட திறப்புறத்துக்கு போறானா? இதெல்லாம் சாப்பிட்டா மூளை விருத்தியாகும். இதெல்லாம் டவுன்ல கிடைக்குங்களா? இங்க இருக்கிற எனக்கே கிடைக்கலையே. உங்களுக்கு இருக்கிறதே போதுங்க. எது உங்களையா முடியா? 2 தான். உங்க முடிய பார்த்தா சில நேரத்துல எனக்கே பொறாமையா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன்? நீதான் கொட்டப்பாக்கு சுந்தரியாச்சு. சரி புறப்படுங்க. அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி விடுவேன். நீ மட்டும் தான் பட்டு புடவை கட்டிக்கணுமா? என் மகன் என்ன கூட தான் பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு வர சொல்லியிருக்கா. எடு என் பட்டு சட்டைய. பட்டு சட்டை ஏறுங்க. கொய்யா எனக்கு தச்சு கொடுத்தானே அது. விளையாடுறீங்களா? எங்க ஐயன் செத்து போய் தான் 10 வருஷம் ஆச்சு. அது நம்ம கல்யாணத்துக்கு தச்சு கொடுத்தானே அது. வேற என்ன? இடையில நம்ம கொய்யன் கிழிச்சான். பெரிய ஊத்துக்குள்ளி சமீந்த ரெண்டு சீக்கிரம். சட்டை ரொம்ப கசங்கி போச்சு. சொம்புல நெருப்பு போட்டு தேய்ச்சி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். சட்டைய போட்ட உடனே என் மம்முத ராசாவுக்கு பட்டு சட்டை எவ்வளவு அழகா இருக்குன்னு ஓடி வந்து கட்டி புடி. நான் விடுன்னு சொல்ற வரைக்கும் விடாத. அதுக்கப்புறம் பாரு சுருக்கம் தாக. அட என் மம்மத ராசாவுக்கு இந்த கிழிசல் எவ்வளவு அழகா இருக்கு. உடுக்கடுக்க நீங்க தானே விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அட்டை சின்னதா போச்சு. சட்டை சின்னதா போகல, உடம்புதான். எனக்கு தெரியாம எப்படி ஆச்சு? ஏனுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணமான புதுசுல வண்டி பூட்டிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு பராசக்தி சினிமா பார்க்க பொள்ளாச்சிக்கு போனீங்களே.
உங்க உடம்பு எப்படி இருந்தது? பாவம் மாப்பிளைக்கு உடம்புல இன்னும் கொஞ்சம் சதை பிடிச்சா நல்லா இருக்குமேனு கொய்ய நினைக்கிற அளவுக்கு இருந்தது. கழுத அப்போ இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்த நேரம் நீ மட்டும் முன்னால எப்படி இருந்த? காரணா பூச்சி மாதிரி இருந்த. அப்புறம் இப்படியா உடம்புல என்ன மாற்றங்கள் வேணாலும் வரலாம், ஆனா மாறக்கூடாதது தொழிலும் திறமையும் தான். இப்ப ஒரு சின்ன பையனை முன்னால கொண்டு வந்து நிறுத்து, சாட்டவாறு எடுத்தா என் வண்டி தான் முதல்ல வந்து நிக்கும். எப்படி விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வேகம் இன்னும் இருக்கு இல்லையா? கண்ணாடியில பார்த்ததுல இருந்து என்ன குடும்பத்து அதிகமாகி போச்சு. என்ன பிள்ளை வேட்டி கொடுக்காம சின்ன பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? போடி என்ன பார்த்துக்கிட்டு வேட்டி போ. நீங்க ரெண்டு பேரும் எப்படா இருந்தீங்க? நீங்க அம்மாவே நீங்க பராசக்தி படம் பார்க்கும்போது நாங்க இப்போ நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெட்டுன தலையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரத்த கலப்பட்ட கைய கழுவுறதுக்கு தண்ணி குடுறான்னு கேட்கிற சாதாரண கிராமத்தான இதெல்லாம் என்கிட்ட நீங்க சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வளைச்சு சுத்தி பேசி இருக்க வேண்டியதில்லை. ஆமா, இதையெல்லாம் அவனை நேரா கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? உங்க முன்னால வச்சு விசாரிக்கணும்னு தான் தந்தி கொடுத்து உங்களை வரவழைச்சேன். சரி, அவனை கூப்பிட்டு விசாரிக்க, அதோட அந்த பொண்ணையும் கூப்பிடுங்க. அவனை விசாரிக்கும் போது நாங்க இங்க இருக்க வேண்டாம். குட் மார்னிங் சார். என்னப்பா டீன் உங்களை கூட்டி வரத்தானே? எதுக்கு எனக்கு தெரியாது. சரி நீ போ, நான் வரேன். ஹலோ சார், கூப்பிட்டீங்களாமே? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஷட் அப். கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும். மிஸ்டர் பழனிசாமி, நீங்க செய்த ராக்கிங்னால ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்டோட கால் உடைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த புது பையனை நான் ரேக் பண்ணது உண்மை. ஆனா நான் அவனை கிணத்துக்குள்ள தூக்கி போடல. போட பையன் அவனா விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஓஹோ, அது சரி. நான் உங்ககிட்ட கடுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பத்தி இப்படி எல்லாம் படம் போட்டு ஒட்டி இருக்கீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் தான் இதை செஞ்சேன் நிரூபிச்சுட்டு தாராளமா ஆக்ஷன் எடுங்க. மிஸ் மாலா, will you please come here? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பொண்ணோட பழகின எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப இவளை கல்யாணம் பண்ண மறுக்கிறேன். அதுதானே உங்க குற்றச்சாட்டு? அதை நான் மறுக்கல. இந்த மாடர்ன் டேஸ்ல ஒரு ஆணுக்கு 10 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஐ லவ் யூ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னதில்ல. ஐ லைக் யூ சொல்லிருக்கலாம். அதுல மயங்கி தன்னோட உடல் பசிய என்கிட்ட தீர்த்துக்கிட்டு இருக்கலாம். என் நிலைமையில எந்த ஆணும் இதைத்தான் செஞ்சிருப்பா. நான் அந்த பொண்ணோட பழகினதுனால படிப்புலயோ இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ நான் சோட போயிருந்தா நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். அதை தவிர நீங்க ரொம்ப கெட்டிக்காரர். எந்த கேள்வி கேட்டாலும் எப்படியாவது பதில் சொல்லி சமாளிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழைச்சிருக்கோம். அப்பாவே நான் செஞ்ச தப்புக்கு எங்க அப்பாவை ஏன் சார் இருக்கீங்க? நீ படிக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி பணம் அனுப்பிச்ச பாரு, அதுக்கா? ஆமா, இவ்வளவு நேரம் உன்னை பத்தியும் என்ற மகனை பத்தியும் சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை. வார்த்தையில இருக்கிற ஜாக்கிரதை உனக்கு வாழ்க்கையில இல்லை. சரி, இன்னையிலிருந்து நீ என் மருமகள். இவனை எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னமா சிரிக்கிறவா? சிரிக்காம என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு மாடர்ன் பாய்க்கு 10 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கலாம்னா ஒரு மாடர்ன் கேர்ளுக்கு 10 பாய் ஃபிரெண்ட்ஸ் இருக்க கூடாதா? உங்க மகனை நம்பி நான் என்னையே கொடுத்துட்டேன். அதனால என் வயித்துல ஒரு கரு உருவாகி இருந்தா கூட அதையும் அழிச்சிட்டு இன்னொரு ஆளை என்னால கல்யாணம் செய்துக்க முடியும். நான் அப்படி செய்ய போறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா இப்போ உங்க மகன் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் அவரை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னா எனக்கு மட்டும் இல்ல, அது பெண்மைக்கு அவமானம். தலைகுனிவு. உங்களை பத்தி உங்க பிள்ளை ரொம்ப உயிரோ சொல்லிருக்காரு. என் வருத்தம் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்காரு என்னதான். சரி ஐயா, இந்த விஷயத்துல
நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் மகன் செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே என் மகன் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டான் அப்படின்னு உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா. நமக்கு எழுத பிடிக்க வராதுங்களா? யாராவது எழுதி என்ற கைநாட்டி போட்டா போதுமல்ல? ஓய், அது போதும். இதுல எழுதி கொடுங்க. தக்காளி நான் சொல்றேன் எழுது. காலேஜ்ல நடந்த விவரத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 2 மகன் இனிமே எந்த தவறு செய்யாம இருக்கணும்னா அவன் என்ற கூட தான் இருக்கணும். அதனால இன்னையோட அவன் காலேஜ் படிப்பை நிறுத்தி போட்டு என்ற கூட அனுப்புங்க. இப்படி ஒரு மகனை பெற்றதுக்காக உங்க எல்லாரும் காலை விழுங்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரமேஸ்வர கவுண்டன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? அனுமதி கேட்டு பேசுறதுக்கு காரணம் மரியாதையா இல்ல கேலியா? பேசலாமாப்பா, ஆயுசு பூரா பேசலாம். உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போய் வயலுக்கு தண்ணி பாய்ச்சறது எப்படி, மாடு மேய்க்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம்ல, அப்ப பேசலாம். இப்ப உங்ககிட்ட நான் பேசியாகணும். பேசு. தேங்க்யூ. நான் செஞ்சது தப்பு இல்ல, இதெல்லாம் சாதாரண காரியம் தான் உங்களை உணர வச்சு இந்த விவகாரத்தை இத்தோட முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓஹோ, ஒரு அயோக்கிய எந்த தவற வேணாலும் செய்துட்டு தன்னுடைய வாத திறமையினாலே தான் செய்ததெல்லாம் சரின்னு நிரூபிக்கலாங்கிறியா? இங்க நடந்தது, நீங்க என்ன பத்தி கேள்விப்பட்டது, இதெல்லாம் நியாயம் சொல்லல, தப்பு தான். நாங்க வரோம். என்னப்பா புரட்டுட்டீங்க? எப்ப தப்புன்னு ஒத்துக்கிட்டியோ அப்பவே நான் முடிஞ்சு போச்சு. இல்லைங்கப்பா, தப்புங்கிறது ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு, மதத்துக்கு மதம், மனுஷனுக்கு மனுஷன் மாறும். உள்நாட்டுல கொலை செஞ்சா தூக்கு தண்டனை, அதே யுத்தத்துல செஞ்சா ரிவார்ட். ஒரு ஸ்டேட்ல தண்ணி போட்டவன போலீஸ் துரத்துது, இன்னொரு ஸ்டேட்ல தண்ணி போட்டவன் போலீஸ துரத்துறான். ஒய்யன் கிராமத்தாப்பா, அவனுக்கு இதெல்லாம் புரியாது. நீ போலீஸ துரத்தினாலும் உன்ன போலீஸ் துரத்தினாலும் குடிக்கிறது தப்புதான். ஒரு பொம்பளை ஏமாத்துறது தப்புதான். கொலை எங்க நடந்தாலும் தப்புதான். உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நியாயம்னு சொல்லு. சரி, அப்படியே வச்சுங்க. என்ன பொறுத்த வரையிலும் நான் செஞ்சது முழுக்க முழுக்க நியாயம்தான். இப்பதான்டா நாம்பத்தமான அது எப்படி நியாயம்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா உன் காலில் கிடக்கிற சோட்டை கட்டிக்கிட்டு அடி நான் வாங்கிக்கிறேன். எப்படியப்பா எப்படியப்பா நியாயம்? நல்லா கேட்டுங்க. என் அழகு, அறிவு, திறமை இதையெல்லாம் பயன்படுத்தி நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்படி வாழ போறேங்கிறது என் பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுப்பிச்ச பணத்துக்கு உங்க மகன் பி பழனிசாமி MBBS MD FRCX எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பட்டங்கள் வாங்கியிருக்கானான்னு போர்டை பார்த்து திருப்தி பட்டுக்கணும். முன்னுக்கு வந்த எந்த பையனோட அப்பனும் இதைத்தான் செய்யணும். அதை விட்டுவிட்டு அவன் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான், அது நியாயமா அநியாயமா, இதெல்லாம் கண்டுக்கூடாது. வயதான காலத்துல உங்களுக்கு சபலம் இருந்துச்சுன்னா நீங்களும் தண்ணி போடுங்க, எந்த பொண்ணையாவது இழுத்துட்டு போங்க, நான் கண்டுக்கல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு மகனும் இல்ல, நீங்க எனக்கு அப்பனும் இல்ல. பழனிசாமி. எஸ் மிஸ்டர் பரமேஸ்வரன். நல்லா தான் பேசி போட்டான் நம்ம குழந்தை, நானும் படிக்க போறான் நல்லா வளர்ந்து. எப்படி என்ன கூப்பிட்ட? மிஸ்டர் பரமேஸ்வர கவுண்டர்னு கூப்பிட்டேன். ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனந்தமா இருக்கு.
ஏன்னா என் வாழ்நாள்ல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது 2 பேர் தான். ஒண்ணு என்ன பெத்த எங்க ஐயன், 2வது நான் பெத்த நீ. அது ஏன் தப்பு இல்ல. இந்த காலத்து அப்பனுங்களுக்கு கௌரவத்தை காப்பாத்திக்க தெரியல. மரியாதைக்காக புள்ள சிகரெட்டை மறைக்கிறான். கண்டும் காணாம போறதுதான் அப்பனுக்கு அழகு. அதை விட்டு வலது கையில என்னடான்னா இடது கைக்கு மாத்திட்டு ஒண்ணு இல்லைங்கிறான். மறுபடியும் இடது கையில என்னடான்னா வலது கையில மாத்திட்டு அப்பவும் சமாளிக்கிறான். 2 கையும் காட்டுன்னா இப்படிதான் பதில் சொல்வான். அதுக்கப்புறம் குத்துதே கொடையுதேன்னு ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? ஆனா நான் அப்படி இல்ல பாத்தீங்களா. எப்ப சிகரெட் உங்க வாய்க்கு போச்சோ அப்பவே என் கை கீழே இறங்கிடுச்சு. உங்க வேலை எனக்கு ஒரு அனாதி பக்தியே வந்திருக்கு. இனிமே நீங்க வாங்கோ போங்கோன்னு கூப்பிடறதுக்கு முயற்சி பண்றேன். அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நீங்க கத்துக்காத பாடம், புரிஞ்சுக்காத மனுஷங்க, தெரிஞ்சுக்காத உலகம் அத்தனையும் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். வரலை எப்ப கத்து கொடுக்க போறீங்க? எங்க வச்சு கத்து கொடுக்க போறீங்க? இத்தனை வயசுக்கு மேல எனக்கு சரியான வாத்தியார் கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு பாடம் தான். அகம்பாவம், தனக்கு யாரும் இல்லைங்கிற கர்வம், தான் சொல்றதுதான் தர்ம நியாயம், தனக்கு கிடத்தான் எல்லாரும் இருக்கணுங்கிற ஆணவம், அத்தனை அடிச்சு தூள் தூளாக்குறேன். உங்களை அணுவணுவா சித்திரவதை செய்யறேன். தொடர்ந்து நான் படிக்கணும்னு நினைச்சா கடன் வாங்கி படிக்க முடியும், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல படிக்க முடியும், தேவைப்பட்ட தெருவுல பிச்சை எடுத்து கூட படிப்பேன். ஆனா உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்காம என் வாழ்க்கையில வேற பாடம் கிடையாது மிஸ்டர் பரமேஸ்வரன். இங்க நடந்த இந்த சம்பவத்துக்காக உங்களை கதற கதற கண்ணீர் விட வைக்கிறேன். இது என் சவால் விடுறீங்களா? சவால் நான் சவால் விடுறேன். எந்த வாயால என்ன பரமேஸ்வர கவண்டான் கூப்பிட்டீங்களோ அதே வாயால அப்பா அப்பான்னு உங்களை அலற வைக்கிறேன். நான் செய்ததெல்லாம் தப்புன்னு என் காலை பிடிச்சு கண்ணீர் சிந்துபடியா செய்யறேன். நான் சொன்னபடி செய்யறேன்னா எங்க அம்மா ஒருத்தருக்கு முன்னாடி விரிச்சு நான்